breathing and exchange of gases. இந்த சாப்டர்ல நம்ம respiratory system பத்தி படிக்க போறோம். As you have read earlier, oxygen is utilized by the organisms to indirectly break down simple molecules like glucose, amino acids and fatty acids to derive energy to perform various activities. நம்ம டைஜஷன்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை வந்து சிம்பிளர் ஃபார்ம்ஸ்க்கு பிரேக் டவுன் பண்ணுவோம் கெமிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மூலமா. ஃபைனலாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை வந்து சிம்பிள் மாலிகுல்ஸ் மாற்ற போகிறோம். சிம்பிள் மாலிகுல்ஸ் என்னென்ன குளுக்கோஸாகவும் அமினோ ஆசிட்ஸாகவும் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் மாற்ற போகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? டைஜஷன். இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் இந்த டைஜஷனில்? கெமிக்கல் வந்து என்சைம்ஸ் மூலமாக நடக்கும். மெக்கானிக்கல் மாஸ்டிகேஷன், டெக்லூட்டேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம். இப்போ இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ்ல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை யார் சப்ளை பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் சப்ளை பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த எனர்ஜி உருவாகிறதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும். இந்த கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்ணணும், வெளியேற்றுங்க. The carbon dioxide which is harmful is released during the above catabolic reaction. இது ஆக்சுவலா என்ன? ஒரு பெரிய மாலிகுல் சின்னமா உடைஞ்சி எனர்ஜி உருவாக்குறது வந்து catabolic process. It is therefore evident that O2 has to be continuously provided to the cells and CO2 produced by the cells have to be released out. ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்னா பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடுனா கரியமில வாயு. இதை வந்து எலிமினேட் பண்ணணும் ஆர் ரிலீஸ் பண்ணணும். This process of exchange of oxygen from the atmosphere with carbon dioxide produced by the cells is called breathing, commonly known as respiration. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? breathing, which is commonly known as respiration. Place your hand on your chest. You can feel the chest moving up and down. நம்ம நெஞ்சில கை வச்சு பார்த்தோம்னா நம்ம மூச்சு விடும்போது கை மேலே கீழே இறங்குறது நமக்கு தெரியும். You know that it is due to breathing. இது எதனால நடக்குதுன்னா நம்ம மூச்சு விடுறதுனால நடக்குது. How do we breathe? நம்ம எப்படி மூச்சு விடுறோம்? The respiratory organ and the mechanisms of breathing are described in the following sections in this chapter. இந்த சாப்டர்ல இதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். இந்த ரெஸ்பிரேஷனுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். The mechanism of breathing vary among different groups of animals depending mainly on their habitat and level of organizations. இப்போ இந்த breathing, mechanism of breathing டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், வெவ்வேறு அனிமல்ஸ்ல வெவ்வேறு விதமா இருக்கு. இது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரெண்டு விஷயம். ஒன்னு ஹேபிடேட். ஹேபிடேட் என்ன? உயிர் வாழும் இடம், எங்க தங்கி இருக்கு உயிர் வாழும் இடம் பேரு ஹேபிடேட். அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், எந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க, யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலரா, எந்த அளவுக்கு டெவலப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகு தண்டு இல்லாத லோவர் அனிமல்ஸ் என்னென்ன ஸ்பாஞ்சஸ், சீலன்டேரியேட்டா, ஃபிளாட் வார்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் வித்
CO2 by simple diffusion over their entire body surface. Entire body surface மூலமா அவங்க கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குவாங்க. சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா இந்த பிரீத்திங் பண்றதெல்லாம் என்னன்னா லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ். நோ ஸ்பெஷல் ஆர்கன். பிரீத்திங் த்ரூ என்டையர் பாடி சர்ஃபேஸ், மொத்த பாடி சர்ஃபேஸ் மூலமாகவும் பிரீத் பண்ணுவாங்க. என்டையர் பாடி சர்ஃபேஸ். earthworms use their moist cuticle. இப்போ earthworm வந்து எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா vertebrates என்ன sponges, coelenterates, flatworms. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா earthworm. earthworm எதை யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா cuticle. cuticle மூலமா பிரீத் பண்றாங்க. இன்செக்ட்ஸ், பூச்சிகள் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா tracheal tubes. tracheal tubes அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஆர்கன் இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க இதுக்கு பிரீத்திங்க்கு. இன்செக்ட்ஸ் வந்து நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் கால்டு tracheal tubes transport atmospheric oxygen within the body. Special vascularized structures called gills. அதுக்கு பேர் என்ன branchial respiration used by most of the aquatic arthropods, mollusks. Whereas vascularized bags called lungs. Pulmonary respiration used in the terrestrial forms. இப்போ அடுத்து முக்கியமானது கில்ஸ். கில்ஸ்ங்கிறது என்னன்னா கில்ஸ்ன்றது ஒரு வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர். வாஸ்குலரைஸ்ட்னா பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய வாஸ்குலரைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல கில்ஸ் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்றது பேர் என்ன branchial, BRANCHI, branchial respiration. இந்த branchial respiration யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ், அப்புறம் மொலஸ்க்ஸ். இவங்க வந்து கில்ஸ் மூலமா ரெஸ்பிரேட் பண்ணுவாங்க. அப்புறம் லங்ஸ் மூலமா பண்றது அப்படின்னா என்னன்னா அதுவும் வாஸ்குலரைஸ்ட் பேக். இது யார் பண்ணுவாங்கன்னா டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் வந்து லங்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லங்ஸ் மூலமா பிரீத் பண்றதுக்கு பேரு பல்மனரி ரெஸ்பிரேஷன். முக்கியமான எம்சிக்யூ. கில்ஸ் மூலமா பண்ணா அது பேரு branchial respiration, லங்ஸ் மூலமா பண்ணா பல்மனரி ரெஸ்பிரேஷன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கில்ஸ் மூலமா ரெஸ்பிரேட் பண்றது யாரு அப்படின்னா ஃபிஷ். லங்ஸ் மூலமா பண்றது amphibians, reptiles, birds, mammals. இவங்க எல்லாமே லங்ஸ் மூலமா பண்ணுவாங்க. இது ஸ்பெஷலா இந்த ஃப்ராக் இருக்கார்ல அவர் மட்டும் ஸ்கின் மூலமா பண்ணுவார். அதுக்கு பேர் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன்.
ஃப்ராக் மட்டும் ஸ்கின் மூலமாக பண்ணுவார். அதுக்கு பேர் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். We have a pair of external nostrils opening out above the upper lips. upper lipsக்கு மேலே நமக்கு ஒரு pair of nostrils இருப்பாங்க. லிப்ஸ்க்கு மேலே pair of nostrils இருப்பாங்க. The nostrils என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it leads to a nasal chamber through nasal passage. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில் இருந்து நேசல் பேசேஜ் மூலமா நேசல் சாம்பருக்கு போயிடுறாங்க. நேசல் சாம்பர்ல இருந்து எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸ்னா ஒரு காமன் பாத்வே, காத்தும் சரி உணவும் சரி இந்த வழியாக தான் போகும். ஃபேரிங்ஸ் ஓப்பன் த்ரூ த லாரிங்ஸ் ரீஜன் இன்டு ட்ரெக்கியா. இந்த ஃபேரிங்ஸ் அடுத்து எங்க ஓப்பன் ஆகுறாரு? லாரிங்ஸ். லாரிங்ஸ்க்கு அப்புறம் யார் வர்றா? ட்ரெக்கியா. ட்ரெக்கியா தான் விண்ட் பைப். இந்த லாரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கார்டிலேஜினஸ் பாக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன். நம்ம பேசுகிறப்போ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த லாரிங்ஸ் தான். அதனால இந்த லாரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு பாக்ஸ். During swallowing, glottis can be covered by a thin elastic cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into the larynx. இப்போ நம்ம ஒரு எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாப் என்ன பண்ணும்னா ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு ட்ரெக்கியா. ட்ரெக்கியாக்குள்ள ஃபுட்டு போகாம விடாம தடுக்கிறது இந்த எபிக்ளாட்டிஸ் தான். சரி, நெக்ஸ்ட் ட்ரெக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப், ஒரு நீளமான டியூப் எக்ஸ்டெண்டிங் அப் டு மிட் thoracic cavity. thoraxனா நெஞ்சு பகுதி, அதோட மிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். which divides at the level of 5th thoracic vertebra into right and left primary bronchi. இப்போ ட்ரெக்கியா வந்து இப்படி வந்துட்டு இருக்கும். ட்ரெக்கியா இங்கே வந்து இங்கே அப்படி ரெண்டா பிரியுது. இந்த எந்த இடத்துல பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th thoracic vertebrae அப்படின்னு இடத்துல பிரியுது. எப்படி? ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிராங்கை அப்படின்னு பிரியுது. ஈச் பிராங்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராங்கையும் ஃபர்தராக பிரியும். அடுத்தடுத்து பிரிஞ்சு செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியூல்ஸ், கடைசியில் முடிகிற இடம் வந்து டெர்மினல் பிராங்கியூல்ஸ். இப்போ எப்படி வரும்னா ட்ரெக்கியால இருந்து பிரைமரி பிராங்கை, அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரி, அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போயிட்டு பிராங்கியூல்ஸ், கடைசியில் முடிகிறது பேரு டெர்மினல் பிராங்கியூல்ஸ். டெர்மினல் பிராங்கியூல்ஸா முடியும். The trachea, primary, secondary, tertiary bronchi, initial bronchioles are supported by incomplete cartilaginous rings. முக்கியமானது வந்து incomplete. இங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து என்ன? incomplete cartilaginous rings. Each terminal bronchiole gives rise to a number of thin irregular walled vascularized bag-like structures called alveoli. இப்போ எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல டெர்மினல் பிராங்கியோல் வருதுன்னா இந்த இடத்துல முடிகிறப்போ ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆல்வியோலை. இந்த இடம் டெர்மினல் பிராங்கியோல்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கா, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். The branching
நெட்வொர்க் ஆஃப் bronchi, bronchioles and alveoli comprise the lungs. இதெல்லாமே சேர்ந்தது தான் lungs. We have two lungs, right lung, left lung, covered by a double layered pleura. இந்த லங்ஸை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும், அதுக்கு பேர் ப்ளூரா. இது வந்து டபுள் லேயர்டு. இந்த ரெண்டு லேயர், ஒன்று வந்து பரைட்டல் ப்ளூரா, இன்னொன்று வந்து விசரல் ப்ளூரா. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிடு பேர் ப்ளூரல் ஃப்ளூயிடு. இந்த ப்ளூரல் ஃப்ளூயிடை என்ன பண்ணுன்னா, இந்த ரப் ஆகிறப்போ ஃப்ரிக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன், உராய்வை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட். Pleural fluid between them, it reduces friction on the lung surface. outer pleural membrane வந்து எங்க இருக்கும்னா அப்படியே thoracic cavityயோட பக்கத்துல இருக்கும். சரி, இந்த டயக்ராம் பார்த்துருவோம். மேலே எபிக்ளாட்டிஸ் இருக்கு, இதான் prevents the entry of food into the larynx and trachea. அடுத்து larynx இருக்கு, இதான் சவுண்ட் பாக்ஸ். அடுத்து trachea, wind pipe. trachea வந்து இந்த இடத்துல பிரியுது, ரைட் பிரைமரி பிராங்கையாவும் லெஃப்ட் பிரைமரி பிராங்கையாவும் பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கட்டெண்ட் ஆஃப் த ரிப்ஸை கட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லங்ஸ். லங்கில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்கை சுற்றி அவுட்ரு வந்து ஒரு ப்ளூரல் மெம்பரேன் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு கடைசி பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியோல்ஸ்னு கடைசியில் முடியும் டெர்மினல் பிராங்கியோல். இந்த டெர்மினல் பிராங்கியோல் வந்து எங்கே கனெக்ட் ஆகுனா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்வியோலை. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அந்த எங்கே பரைட்டல் ப்ளூராக்கும் விசரல் ப்ளூராக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேர் ப்ளூரல் ஃப்ளூயிட். இதுதான் ஒரு ஓவரால் டயக்ராம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த thoracic லைனிங். அவுட்டர் இது வந்து ப்ளூரா வந்து அவுட்டர் ப்ளூரா க்ளோஸ் கான்டாக்ட் வித் thoracic லைனிங். செஸ்டோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த thoracic லைனிங்கோட இருக்கும். அடுத்து இன்னர் ப்ளூரா இருக்குல்ல, இன்னர் ப்ளூரல் மெம்பரேன், அது எங்க இருக்கும்னா இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித், எதோட ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா வித், சி போட்டு இப்படி மேலே கொட்டு போட்டுனா வித்னு அர்த்தம், த லங் சர்ஃபேஸ், லங்ஸோட மேல் பரப்பில் அப்படியே ஒட்டியிருக்கும். The part starting with external nostrils up to the terminal bronchioles constitute the conducting part, whereas alveoli and their duct form the respiratory or exchange part of the respiratory system. இப்போ பார்ப்போம், respiratory system. இந்த respiratory systemத்தில் ரெண்டு இது இருக்கு. ஒன்று கண்டக்டிங் பார்ட், இவர் என்ன பண்ணுவார், காற்றை கடத்துவாங்க, கண்டக்டிங் பார்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காற்றை கொண்டு போகிறாங்க ஏரை. இன்னொருத்தர் பேர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட், அங்கே தான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெஸ்பிரேட்டரி பார்ட். இந்த கண்டக்டிங் பார்ட் எங்கே ஆரம்பிக்குது, நாஸ்ட்ரில் ஆரம்பிச்சு நேசல் பேசேஜ், நேசல் சேம்பர், அப்புறம் லாரிங்ஸு, ட்ரெக்கியா, நேசல் பேசேஜ், நேசல் சேம்பர், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியோல்ஸ், டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் கண்டக்டிங் பார்ட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட் என்னன்னா ஆல்வியோலை, அப்புறம் ஆல்வியோலர் டக்ட். இவங்க தான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் பார்ட். இந்த கண்டக்டிங் பார்ட் transports atmospheric air to the alveoli, clears it from foreign particles, humidifies and also brings air into the body temperature. இந்த கண்டக்டிங் பார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, transport air to
ஆல்வியோலை வரைக்கும், இந்த இடத்துக்கு வரைக்கும், எக்ஸ்சேஞ்ச் பார்ட் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. கொஞ்சம் ரிமூவ்ஸ் த ஃபாரின் பார்ட்டிகல், தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுது. ரிமூவ்ஸ் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுது. அப்புறம் என்ன பண்ணுது, ஹியூமிடிஃபை பண்ணுது, ஈரப்பதத்தை கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, brings it to பாடி டெம்பரேச்சர், நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்புல அந்த காற்றை கொண்டு வருது. bring to பாடி டெம்பரேச்சர், இதான் அந்த கண்டக்டிங் பார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்ல தான் உண்மையான வேலையே நடக்குது. ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் பிளட் அண்ட் அட்மாஸ்பரிக் ஏர். இதுதான் ஏர், அட்மாஸ்பரிக் ஏர். இங்கே வந்து பிளட், இங்கேருந்து ஆக்சிஜன் இங்கே போகும், இங்கே இருக்கிற கார்பன், பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பரிக் ஏருக்கு போகும். இதோட இந்த வேலையை பண்ணுறதா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெஸ்பிரேட்டரி பார்ட். நெக்ஸ்ட் வந்து லங்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் த thoracic chamber which is anatomically an airtight chamber. காற்று வந்து அந்த சேம்பருக்குள்ள, லங்ஸ்குள்ள வரும், அந்த அந்த thoracic chamberக்குள்ள வந்துட்டு போக முடியாது. The thoracic chamber is formed dorsally by the vertebral column. dorsally அப்படின்னா பின்னாடி, thoracic chambeரோட பின்னாடி வந்து வெர்டிபிரல் காலம் இருக்கு. வென்ட்ரலி முன்னாடி, ஆன்டீரியர் என்ன இருக்குன்னா ஸ்டர்னம், லேட்ரலி அப்படின்னா சைடில் ரிப்ஸ், லோயர் சைடு பை த டோம் ஷேப்டு டயஃப்ரம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம், இதுக்குள்ளதான் அப்படிதான் லங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் டார்சல். டார்சல் அங்கே என்ன இருக்கும், வெர்டிபிரல் காலம் இருக்கும். வென்ட்ரல் அங்கே ஸ்டர்னம் இருக்கும். இன்ஃபீரியரா கீழே வந்து டோம் ஷேப்டு டயஃப்ரம் இருக்கும். இங்கே வந்து ரிப்ஸ் இருக்கும், லேட்டரலா ரிப்ஸ். இப்போ டார்சலி வெர்டிபிரல் காலம் இருக்கும். வென்ட்ரலி ஸ்டர்னம் இருக்கும். லேட்ரலா ரிப்ஸ் இருக்கும் சைடில். கீழே இன்ஃபீரியரா, இன்ஃபீரியர் ஆர் லோவர் சைடு என்ன இருக்கும், டயஃப்ரம். The anatomical setup of the lungs in thorax is such that any change in the volume of the thoracic cavity will be reflected in the change in the pulmonary or lung cavity. Thoracic cavity change ஆனிச்சுன்னா, அதோட வால்யூம் சேஞ்ச் ஆனிச்சுன்னா pulmonary cavityயும் ஓட வால்யூமும் சேஞ்ச் ஆயிரும். Such an arrangement is essential for breathing as we cannot directly alterate the pulmonary volume. நம்மளால pulmonary volume டைரக்டா மாற்ற முடியாது. Respiration involves following steps. என்னென்ன ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் breathing or pulmonary ventilation, by which atmospheric air is drawn in and CO2 rich alveolar air is released out. First stage என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first pulmonary ventilation or breathing. இந்த breathing என்ன நடக்குது, O2 வந்து taken in from atmosphere, atmosphere இருந்து பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் போயிடுது. கார்பன் டை ஆக்சைடுல எங்க ஆல்வியோலர் ஏர்ல இருந்து அட்மாஸ்பரிக் ஏருக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. given out, taken in, given out. சரி, அடுத்து டிஃப்யூஷன் நடக்குது. ரெண்டாவது ப்ராசஸ் என்ன, டிஃப்யூஷன். எங்க நடக்குது, அக்ராஸ் ஆல்வியோலார் மெம்பரேன். ஆல்வியோலார் மெம்பரேனை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனும் தாண்டி போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை த பிளட். பிளட் மூலமா ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட்.
gases by the blood. அடுத்து என்ன நடக்குது? diffusion of oxygen and carbon dioxide between blood and body tissue. அடுத்து diffusion எதுக்கு நடுவுல between bloodக்கும் body tissue. அதாவது bloodல இருந்து ஆக்சிஜன் வந்து பாடி டிஷ்யூக்கு போகும், பாடி டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு bloodக்கு வந்துடும். ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் O2 by the cells for catabolic reaction and release of CO2 செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர், இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகே, அடுத்து மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். பிரீத்திங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன், டியூரிங் விச் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ட்ரான் இன். மூச்சு வந்து இழுக்கிறது, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ள நம்ம லங்ஸ்குள்ளே போகுது. அடுத்து ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிரேஷன், பை விச் ஆல்வியோலர் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட். ஆல்வியோலர் இருக்கக்கூடிய காற்று வெளியில் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் எக்ஸ்பிரேஷன், மூச்சை வெளில விடுறது. The movement of air into and out of the lungs is carried out by creating a pressure gradient between lungs and atmosphere. இது எப்படி நடக்குது? காற்று எப்படி வெளில இருந்து உள்ள வருது, உள்ள இருந்து வெளில போகுதுன்னா பேஸ்ட் ஆன் ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட். அதாவது காற்று அழுத்த ஏற்றத்தாழ்வு, எங்க ப்ரெஷர் கூட இருக்கோ அங்கிருந்து லோவர் ப்ரெஷருக்கு காற்று போகும். இப்போ இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் கேன் அக்கர் இஃப் த ப்ரெஷர் வித் இன் த லங்ஸ், அதாவது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர்னா லங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய, இன்ட்ரானா லங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு, இஸ் லெஸ் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பியர்ல ப்ரெஷர் கூட. இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் வந்து மோர் தென் ஆல்வியோலர் ப்ரெஷர். அதனால எங்க நடக்கும் காத்து? அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸுக்கும் போகும். There is a negative pressure in the lungs. லங்ஸ்குள்ள நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்பேர் பண்றப்போ ஆல்வியோலர் ப்ரெஷர் கம்மியா இருக்கு. சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் அப்போ எப்படி என்ன நடக்கும்? இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் இஸ் ஹையர் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரி, அடுத்து எக்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஆல்வியோலர், ஆல்வியோலர்னா என்ன? இன்ட்ரா பல்மனரி, இன்ட்ரா லங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பல்மனரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. The diaphragm is a specialized set of muscle, extra intercostal muscle between the ribs, helps in generation of these gradients. இந்த மாதிரி ப்ரெஷர், அந்த காற்றழுத்த ஏற்றத்தாழ்வை உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய மசில்ஸ் என்னென்னா இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அப்புறம் இந்த இன்டர்காஸ்டல்ல 2 இருக்கு, இன்டர்காஸ்டல், எக்ஸ்ட்ரா இன்டர்காஸ்டல். அப்புறம் முக்கியமானது வந்து டயப்ரம். அதுக்கப்புறம் 2 செட் ஆஃப் மசில்ஸ், ஒன்று எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் அண்ட் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். இது எதுக்கு நடுவில் இருக்குன்னா ரிப்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் ஜெனரேஷன் ஆஃப் தீஸ் கிரேடியன்ட்ஸ். இன்ஸ்பிரேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ரம். ரொம்ப முக்கியம், டயப்ரம் கண்ட்ராக்ட் ஆகுது, விச் இன்க்ரீசஸ் த வால்யூம். Which increases the volume of the thoracic chamber in the anteroposterior axis. This contraction of the external intercostal muscle lifts up the ribs and sternum, causing the increase in the volume of the thoracic chamber in dorsoventral axis. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Contraction of diaphragm. அதாவது இப்படி இருக்கக்கூடிய டயப்ரம் வந்து இப்படி இருக்கிற டயப்ரம் வந்து இப்படி கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? வால்யூம் கூடிடுச்சு.
அதே மாதிரி கண்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னத்தையும் ரிப்ஸையும் இழுக்கிறது மூலமா என்ன நடக்கும்? வால்யூம் அதிகமாகும். இந்த எக்ஸ்ட்ரா இன்டர்காஸ்டல் மசில்ஸ் என்ன மாதிரி வால்யூம் அதிகப்படுத்தும்னா, டார்சோ வென்ட்ரல்னா டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ்ல டயப்ரம் கண்ட்ராக்ட் ஆகிறது வந்து ஆண்ட்ரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல மாற்றும், இன்க்ரீஸ் பண்ணும். டோட்டலா இது 2 நாள் என்ன நடக்குது? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சா என்ன நடக்கும்? ப்ரெஷர் குறைஞ்சிரும். எங்க குறையுது? தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ என்ன நடக்குது? தொராசிக், அதாவது இதுதான் தொராசிக் கேவிட்டினா, இந்த தொராசிக் கேவிட்டிக்குள்ள தான் லங்ஸ் இருக்கு. தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சு, பல்மனரி வால்யூமும் லங்ஸோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? இன்ட்ரா பல்மனரி லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஏன்னா வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்று கூடுச்சுன்னா ஒன்று குறைஞ்சிரும். Increasing pulmonary volume and increasing pulmonary volume decreases the intrapulmonary pressure to less than, இப்போ pulmonary pressure less than atmospheric pressure. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து பல்மனரி ப்ரெஷரோட கூட இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? இது வந்து ஹை ப்ரெஷர், இது வந்து லோ ப்ரெஷர். அப்போ காற்று எங்கேருந்து எங்கே போகும்? அப்போ ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியர்ல இருந்து டு லங்ஸ்க்கு காற்று உள்ள போயிடும். Forces the air from outside to move into the lungs. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். இப்போ இதுக்கு அப்படியே உல்டாவா நடக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரேஷன். ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் அண்ட் த இன்டர்காஸ்டல் மசில்ஸ் ரிட்டர்ன் த டயஃப்ரம் அண்ட் ஸ்டெர்னம் டு தேர் நார்மல் பொசிஷன். அப்போ என்ன நடக்கும்? வால்யூம் வந்து குறைஞ்சிரும். வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா ப்ரெஷர் கூடிரும். ப்ரெஷர் கூடுச்சுன்னா, அதாவது இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் மோர் தென் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை விட இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா காற்று வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்ஸ்பிரேஷன். அடுத்து எக்ஸ்பிரேஷன் அப்போ எப்படி இருக்கும்? relaxation of diaphragm and external intercostal muscles. இதனால என்ன நடக்கும்? thoracic and pulmonary வால்யூம் வந்து குறைஞ்சிரும். அதனால நடக்கும் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், which is more than the atmospheric pressure. அதனால என்ன நடக்கும்? air moves from lungs, ஹையர் ப்ரெஷர்ல இருந்து, அதிக அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்துக்கு போகுது, from lungs to air. இந்த ப்ராசஸ் தான் எக்ஸ்பிரேஷன். We have the ability to increase the strength of inspiration and expiration with the help of additional muscles in the abdomen. Abdomen muscles வச்சு நம்ம strength of inspiration and expiration நம்ம மாற்ற முடியும். ஹியூமன் ஹெல்த் பிரீத்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம், எத்தனை தடவை பிரீத் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 16 times
பெர் மினிட். இது ரொம்ப முக்கியமானது. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட், இதுக்கு பேர் நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 16 per minute. The volume of air involved in breathing movements can be estimated by using spirometer. இந்த மிஷின் பேர் என்ன அப்படின்னா spirometer, which helps in clinical assessment of pulmonary function. அப்போ இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், device used to measure lung functions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமீட்டர். SPIROMETER, ஸ்பைரோமீட்டர். ஓகே, அடுத்து இப்போ சில ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாமே மேக்ஸ் மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைடல் வால்யூம் அப்படின்னா என்னன்னா வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன். நார்மலான ரெஸ்பிரேஷனில் எவ்வளோ ஒரு மனிதன் உள்ளே எவ்வளோ காற்று போகும், ஒரு வெளில எவ்வளோ காற்று போகும் அப்படிங்கிறது தான் இந்த டைடல் வால்யூம். இது ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது, ரொம்ப பேசிக்கானது. இது 500 ml, 1/2 லிட்டர் இருக்கும். அப்போ ஒரு தடவை 500 ml அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை ப்ரீத் பண்ணுறாங்க? 12லேருந்து 16 தடவை ப்ரீத் பண்ணுறாங்க. அப்போது இந்த 500 இன்ட்டு 12 to 16 போட்டோம்னா 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருமா? எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 8000 ml, அதாவது 6 லிட்டர் to 8 லிட்டர் வரைக்கும் நடக்கும். இந்த டைடல் வால்யூம் ஒரு தடவை ப்ரீத் பண்ணோம்னா 500 ml, ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் அல்லது 6000 ml-லேருந்து 8000 ml கிடைக்கும் இந்த டைடல் வால்யூம். சரி, அடுத்து வரும். அடுத்தது வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ் வால்யூம் அதாவது நீங்கள் நார்மலாக மூச்சு இழுக்கிறீங்க, 500 ml உள்ள போயிருச்சா, அதுக்கப்புறம் உங்களால் மேக்ஸிமமாக எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ இழுக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது எவ்வளோ இருக்கும்னா 2500லேருந்து 3000 ml இருக்கும். நார்மலாக நீங்கள் மூச்சு இழுக்கிறீங்க, அப்போது 500 ml காற்று உள்ளே எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இழுக்க போகிறீங்க. மிச்சம் இருக்க காற்றை, இந்த 500 போக மிச்சம் இருக்க காற்றை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா அதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது 2500லேருந்து 3000 ml இருக்கும். சரி, அதுக்கடுத்து என்ன இருக்குது? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக மூச்சு விடுறீங்க, வெளியே விடுறீங்க காற்றை, வெளியே விடுறப்போ ஒரு 500 ml வெளில போயிருக்குமா, அதான் டைடல் வால்யூம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மேலும் இருக்கக்கூடிய காற்றை ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்பயர் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அந்த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா 1000லேருந்து 1100 ml இருக்கும். இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்ன? அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர், அதாவது எக்ஸ்ட்ரா இன் அடிஷன் டு டைடல் வால்யூம், திஸ் அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபோர்ஸிபிள் இன்ஸ்பிரேஷன். இது எவ்வளோ இருக்குன்னா 2500லேருந்து 3000 ml இருக்கும். அடுத்து அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸ்பயர் பை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், அதுக்கு பேர் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது 1000லேருந்து 1100 ml இருக்கும்.